ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்மாஸ் கிச்சன் தமிழில் நம்ம ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இட்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடு. ஸோ இந்த ஃப்ரைடு பொட்டேட்டோஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். வெரி ஈஸி. ஸோ நம்ம பெரிய பெரிய உருளைக்கிழங்கா எடுத்து நல்லா தோல் சீவிச்சுக்கணும். இதே ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணணுன்னா இந்த 2 சைட்லேயும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கட் பண்ணணும்னா நல்ல ஒரு பீசஸ் கிடைக்கும். சரி, நம்ம ஹோம்மேடு தானே செய்கிறோம், அதில் கொஞ்சம் நெளிவு சுழிவு எல்லாம் இருந்தால் நத்திங் ப்ராப்ளம். ஸோ அதனால் எந்த வெஜிடபிள்ஸும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ 1-2 அன்ஷேப்பிங் இருக்கும், மற்றது நல்ல ஒரு கட், நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் கட் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸும் நம்ம நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா ஒரு ட்ரை பண்ணி வைக்கணும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டி சிக்கன் மட்டன் மாதிரி நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் இருக்க ஸ்டார்ச், இந்த மாவு சத்து கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு என்ன பண்ணணும், ஒரு 75% இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம நல்லா தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சோண்டு சால்ட், நல்லா லைட்டாக, ரொம்ப சால்ட் தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தண்ணி பாயில் பண்ணி வச்சுட்டு இந்த பொட்டேட்டோஸும் இந்த பொட்டேட்டோ, இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு 70 to 75% குக் பண்ணாலே போதும். இல்லைனா மேஷ் ஆகிடும், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண முடியாது, பொட்டேட்டோ கூழ் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த ஒரு 75% குக் பண்ணுங்கள். ஸோ நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனோடனே இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபில்டர் வடிகட்டி எடுத்து எல்லா பொட்டேட்டோஸும் நம்ம ஒரு ஆஃப் பாயில் ஆச்சு இல்லையா, அந்த பொட்டேட்டோஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில், இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம நல்லா வாட்டர்லாம் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் ஒரு கிச்சன் கிளாத், வேறு யூஸ் பண்ண கிளாத் இருக்கக்கூடாது. நல்லா கிச்சனுக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட்காக நம்ம யூஸ் பண்ணுற நல்ல ஒரு கிளாத் எடுத்து எல்லா பொட்டேட்டோஸும் போட்டு நல்லா சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா ஊற்றி எடுத்து நல்லா க்ளீனாக ஒரு ட்ராப் கூட வாட்டர் இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கணும். ஸோ ட்ரை பண்ணி ஒரு 15 மினிட்ஸில் நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் நிறையா பொட்டேட்டோஸ் எடுத்து பண்ணி வச்சிட்டோம்னா, ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். இல்லை ஒரு நல்ல ஹேர்டைட் பாக்ஸ் ஆர் நல்ல ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அதில் நல்லா நம்ம இந்த மாதிரி வெட் பண்ணி நல்லா ஃபுல் ட்ரைட் ஆகணும். ஒரு குட்டி கொஞ்சம் ஒரு ட்ராப் வாட்டர் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் அதை எடுத்து நல்லா ஃப்ரீசரில் போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுத்தமான கவர் எடுத்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா எப்போல்லாம் வேணுமோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியாக்காக நான் இந்த மாதிரி கவரில் போட்டு காட்டுறேன். ஸோ ஹேர் டைட் நல்ல ஒரு பாக்ஸில் கூட போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி டைரெக்டாகவும் நம்ம பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணலாம். இல்லை இன்னும் மோர் கிறிஸ்பினஸ் வேணும்னா இந்த மாதிரி சோள மாவு இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை கொஞ்சம் பொட்டேட்டோஸ் எடுத்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா ஒரு பெரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா மோர் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ மோர் க்ரன்ச்சி, மோர் கிறிஸ்பி, ஸோ ரொம்ப டேஸ்டி எம்மியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு அந்த மாவுலாம் சேர்க்க வேண்டாம், எங்களுக்கு ப்ளெயினாக அந்த பொட்டேட்டோ போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த பொட்டேட்டோவை எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஹெல்த்தியாக கடலை எண்ணெயில் தான், நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், அதில் தான் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மாவு போட்டு அதுலேயும் ஃப்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது 2 மெத்தட்ஸில் ஃப்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிலில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பாயில் ஆனோடனே நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ஆனோடனே அதை நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு சுத்தமான டிஷ்யூ பேப்பரில் எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ணால் தான் அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மெத்தடில் எடுத்துடலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரைட். நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ பொரித்து எடுத்துக்கிட்டு ஹீட்
ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும். நல்ல ஒரு மோர் கிறிஸ்பி கிடைக்கும். நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் டைம் நம்ம பாயில் பண்ணோம். ஃபுல் ஹீட் வச்சுட்டு நல்லா நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் டைம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடு பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸை அகெயின் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல கிறிஸ்பி கிடைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அது ரொம்ப க்ரன்ச்சி டேஸ்ட். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான பொட்டேட்டோஸ் இருக்கும். அவுட் சைடு வந்து நல்ல கிறிஸ்பி இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ கெச்சப் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம சால்ட் வந்து அவ்வளோ ஆட் பண்ணல இல்லையா. ஸோ ஒன்ஸ் ஃப்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சால்ட் எடுத்து அதில் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நல்லா குலுக்கி எடுத்து நம்ம சாப்பிட்றலாம். ஓகே, ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. அகெயின் நம்ம செகண்ட் டைம் இது ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ஆயிலே இல்லாமல் எடுங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஆயில் வந்துருச்சு. ஸோ ஆயிலே இருக்கக்கூடாது. நல்லா அந்த ஆயிலெல்லாம் ஒத்தி எடுத்தால் தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஆயில் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் அவ்வளோவா இருக்காது. அந்த ஆயில் வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ நல்லா அந்த ஆயிலெல்லாம் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா பேலன்ஸ் ஆயில் எல்லாத்தையும் நல்லா அதில் டிஷ்யூவை ஒத்தி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் போட்டு லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக யம்மியாக சால்ட்டியாக ரொம்ப ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரைட் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் மெத்தடு கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வீட்டிலே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மினிமம் ஒரு 5 டைம்ஸாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் கெட்டு போகாது. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், subscribe channel. Bye. தேங்க்யூ.